தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லோருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு அதிகாரமாக படித்து கொண்டே வருகிறோம். இன்று நம்ம படிக்க போகிற அதிகாரம் 19-20 சீனாயில் உடன்படிக்கை என்ற தலைப்பை படிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இதை சொல்லிக் கொடுப்பதற்காக நம்ம மத்தியில் பிரதர் டானியல் வந்திருக்கிறாங்க. அவரை வாழ்த்தி வரவேற்றுக்கொள்வோம். ஒரு சிறு ஜெபம் செய்துவிட்டு பாடத்துக்கு கடந்து செய்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பும் பரிசும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் 10 கற்பனை கொடுத்த அனுபவத்தையும் அது எப்படி வந்தது என்பதை குறித்தும் நாங்கள் படிக்க போகிறோம். அப்பா, எங்களோடு நீங்கள் இருங்க. நல்ல முறையில் சத்தியத்தை படிக்கவும், அதில் இருக்கிற சந்தேகங்களை எங்களுக்கு தெளிவாக விளங்கவும், அநேகருடைய கேள்விக்கு பதில் கிடைக்கவும் கிருபை செய்யுங்கப்பா. விசேஷமாக பேசுகிற மகனை மறைத்து நீங்கள் பேசுங்க. உங்களுடைய சத்தியம் விளங்க வழிநடத்தும். எல்லாவற்றையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசு நிறைந்த பரம தகப்பனே, ஆமென். ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இன்று நாம் 19-20 அதிகாரத்தை தியானிக்க போகிறோம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது குறித்து சில கேள்விகளுக்கு கடந்து செல்வோம். மக்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அழகாக காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அப்புறம் செங்கடலை கடந்தாங்க. செங்கடலை கடந்து சீன் வனாந்திரத்துக்கு வந்தாங்கங்கிறதெல்லாம் போன வாரத்தில் படித்தோம். இந்த வாரம் தொடர்ந்து இப்போ சீனாய் மலைக்கு வந்து இறங்கியிருக்காங்க. இந்த சீனாய் மலையை வந்து இறங்கின அனுபவத்திலேருந்து ஒரு சில கேள்விகள் அதை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இஸ்ரேல் மக்கள் சீனாய் மலைக்கு வந்தபோது தேவன் என்ன பேசினார்? ஆமாம், ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான அம்சம் அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 19 அதிகாரம் வசனம் 4 மற்றும் 5 நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 19 வசனம் 4 மற்றும் 5. நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் கீழ் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். சரியா? நான் வந்து உங்களை கூட்டிட்டு வந்து கானான் தேசத்துக்கு போவேன்னு ஆண்டவர் சொல்ல, உங்களை ஏன்ட கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப மெயினா ஆண்டவர் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணினதே தம்மோட சேர்த்து கொள்ளணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஸோ நம்மையும் கூட இன்னைக்கு மக்கள் பாருங்க, ஆண்டவர் என்னை வந்து தேர்ந்தெடுத்துட்டார் அப்படின்னா என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காண்டி தான் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். தேவன்கிட்ட போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் இழக்கப்பட்டு போன பிள்ளைகள் மறுபடியும் என்னோடு கூட சேரணும். எப்படி ஒரு கணவன் மனைவி தன்னோடு கூட வந்து சேரணுன்ற ஒரு ஆசை எப்படி இருக்குமோ, அந்த ஆசையில தான் கடவுள் பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர்றார். ஸோ நம்மளையும் ஆண்டவர் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான காரணம் அவரோட கூட நம்ம நெருங்கி இருக்கணுன்ற காரணத்துக்கான தான் வெளியே கொண்டு வர்றார். 5வது வசனத்துல பாருங்க, ஒரு சிறப்பான அம்சமுள்ள ஒரு வாக்குத்தத்தம் அங்க இருக்கு. வசனம் 5 நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. இங்க ஒரு அற்புதமான, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கு தத்துவத்தை கடவுள் செய்கிறார் பாருங்க. என்னன்னா, சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் மேல you will be a peculiar treasure unto me above all other people on the earth அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ மற்றவங்களோட நீங்க தான் எனக்கு நெருக்கமா இருப்பீங்க, நீங்க மற்றவங்களோட உயர்ந்து இருப்பீங்க, நீங்க எனக்கு ஒரு விசேஷித்த ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்க சொல்றாங்க. எனவே ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து மக்களை இங்கு தன்னோடு அழைக்கிறத நம்ம அங்க பார்க்கலாம். கண்டிப்பா. ஸோ இந்த விஷயத்தை தான் சீனாய் மலையில வச்சு முதன்முறையாக பேசுகிறார் இந்த விஷயத்த. வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு, அவங்களை ஆசீர்வதிப்புன்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சகல ஜனங்களிலும் நீங்களே எங்க சொந்த ஜனம்னு வர சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தோடு கொடுத்த தெய்வம் இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. ஆமா, அவங்களுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் யுத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ கடவுளுடைய பிள்ளைங்கள் தானா இவங்கிற மாதிரி டவுட் ஆகுது. உண்மையிலேயே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவங்கள்ட்ட இருக்குதா? ஆமா, நீங்க இஸ்ரேல் ஜனம்னே உங்களுடைய மனம் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா இந்த இஸ்ரேல் மக்களுக்கு உங்க மனம் போயிருச்சு. ஆனா வசனம் சொல்றத கொஞ்சம் பாருங்க. எந்தெந்த மக்கள்லாம், அவங்க மட்டும் இல்லைங்க, இந்த பூமியில இருக்கிற எந்த ஜனமா இருந்தாலும் சரி, என் வார்த்தையை கேட்டு என் உடன்படிக்கையை யாரு கை கொண்டாலும் அவங்க தான் எனக்கு சொந்த ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க, அதாவது இவங்க அழைக்கப்பட்ட ஜனம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க மாத்திரம் கிடையாது. ஒருவேளை அவங்களே உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளனா அவங்க ஜனம் கிடையாது. ஒருவேளை மற்ற ஜனமா இருந்தாலும் நான் ஆண்டவருடைய வாக்கு கேட்டு அவரோட உடன்படிக்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுக்கறதுனா அப்படிப்பட்ட ஜனங்களை தான் தனக்கு சொந்த ஜனமா ஏற்றுக்கொள்கிறாரே தவிர அவங்கள மட்டும் ஆண்டவர் இங்க கூப்பிடுற மாதிரி இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப ஒரு கண்டிஷன் அடிப்படையில தான், ஆமா, நிபந்தனையின் அடிப்படையில் தான்
எனக்கு நீங்க சொந்த ஜனமா இருக்கணுமா வேணாமன்றது நீங்களே தேர்ந்தெடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. கரெக்ட் கரெக்ட். ரொம்ப அழகான பதில்கள். தொடர்ந்து நாம இன்னொரு கேள்விக்கு போவோம். இப்ப ஆண்டவர் 10 கற்பனை கொடுக்க வர ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா கொடுக்க வரும்போது ஆண்டவர் எப்படி வரணும்னு ஒரு சில விஷயத்த சொல்றாரு. ஆமா எப்படி அந்த 10 கற்பனை வாங்குவதற்கு மக்கள் எப்படி வரணும்னு சொன்னாரு. ஆமா பாருங்க, 10 கற்பனையை கொடுக்க போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நீங்க இப்படிதான் வரணும், சில ஆயத்தங்களை செய்யணும் அப்படின்றது சொல்றத நம்ம பார்க்க முடியும். வசனம் 10 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. அப்ப நீ அவங்களை ஆயத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்துன்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்படி? அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து, அவ்வளவு பெரிய உயர்வான தேவன் துணி துவைக்கிறத முதற்கொண்டு அந்த விஷயத்த சொல்றார் அப்படின்னா, தேவன் சுத்தம் என்ற காரியத்தில் எவ்வளவு கருத்துள்ளவர்களாக இருக்கிறார் அப்படின்றத பாருங்க. சரியா? சுத்தம் உள்ளவரா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு ஏதோ ஏனாதானோன்ற மனசோட, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோட, ஒரு உடம்புல சுத்தம் இல்லாம நம்ம சர்ச்சுக்கு போனோம், ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. சரிங்களா? ஸோ சுத்தம் என்பதில் நம்முடைய தேவன் எவ்வளவு கருத்துள்ளவராக இருக்கிறார் என்பதை துணி துவைக்கிறத ஆண்டவர் சொல்றாருங்க. இப்போ அதை சொன்ன பிறகு மோசே என்ன செய்யறாரு பாருங்க. வசனம் 14 நான் வாசிக்கிறேன். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். எப்படி? அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அடுத்து மோசே என்ன சொல்றான் பாருங்க. அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். அப்போ துணி துவைக்க கூடாது, மனைவி இடத்துல சேரக்கூடாது. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க பயபக்தியான ஒரு மனதோடு, பயபக்தியான ஒரு சிந்தையோடு அந்த மிகப்பெரிய காரியத்திற்காக இவர்கள் ஆயத்தமாக வேண்டும் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லுது. ஸோ இதுல நமக்கு கடவுள் சொல்ற பாடம் என்ன அப்படின்னு பாருங்க. கடவுளை நம்ம தரிசிக்க போறோம், கடவுளிடத்துல போகிற யாவரும் அவர் பரிசுத்தர் ஆகையால் நாமும் கூட தாழ்மையோடும் பயத்தோடும் பக்தி வினயத்தோடும் தான் நம்ம அவர்கிட்ட போகணும். சும்மா ஏனா தானோன்ற மனசோட சர்ச்சுக்கு போறதோ, ஏனா தானோன்ற மனசோட ஜெபிக்க போறதோ, ஒரு ஜப கூட்டத்துக்கு போறதோ அல்லது பைபிள் படிக்க போறதோ கூட நம்ம ஆண்டவர்கிட்ட போறதுக்கு சமம். அப்ப எப்படிப்பட்ட பக்தி வினயத்தோட, பயத்தோட, ஒரு தாழ்மையின் இருதயத்தோட நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும். ஸோ அப்ப ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு தூரம் மதிப்பு கொடுக்குறோம், மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த இடத்துல கத்துக்கலாம். ஸோ அப்ப நம்ம முதலாவது பாடம், இந்த பாடத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம தேவனுடைய சொந்த ஜனமாக நம்ம மாற வேண்டும் என்றால் நாம் அவருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு அவருடைய உடன்படிக்கையை நாம் கை கொள்வோம் என்றால் நாம் அவருடைய ஜனமாக மாற முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல யாருமே அவருடைய ஜனம் கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதான் கண்டிஷன் அடிப்படையில தான் சேர்க்கிறாரு, இல்லைன்னா நீக்கிடுவார். கண்டிப்பா. ரொம்ப அழகான கருத்துக்கள். தொடர்ந்து நம்ம இன்னொரு கேள்விகளுக்கு செல்வோம். 10 கற்பனை கொடுக்க வரும்போது அந்த காட்சியை பார்க்குறோம். அந்த காட்சி எப்படி இருந்துச்சு? ஆமா பாருங்க, அந்த காட்சியிலும் கூட பாருங்க எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். வசனம் 16ஆம் நாள். அப்ப ஆண்டவர் கற்பனையை கொடுக்க வர போறார். நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடணும். 10 கற்பனைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஆதியிலிருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, அந்த 10 கற்பனை என்பது உடன்படிக்கை அப்படின்றத நம்ம ஆண்டவர், இதுதான்ப்பா என் உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையின்படி நீ நடந்தா நீ என் ஜனம். எனவே 10 கற்பனை ஏதோ கட்டளை கிடையாது. இட் இஸ் காட்ஸ் கவனன்ட். இதுதான் என்னுடைய கவனன்ட். நீ என் கூட சேர விரும்புறேன்னா இதன்படி நீ வரியா, இதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சா நான் உன்னை சேர்த்துக்கிறேன், நீ என் ஜனமாய் இருப்பாய், நான் உன் தேவனாய் இருப்பேன். எனவே 10 கற்பனை என்பது உடன்படிக்கை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 34ஆம் அதிகாரம் 28வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். அப்ப 10 கற்பனையை வேதாகம் உடன்படிக்கை என்று அழைக்கிறது. 10 கற்பனை இட்ஸ் நாட் ஜஸ்ட் செட் ஆஃப் ரூல்ஸ். அது ஒரு சட்டம் மட்டும் கிடையாது, அது உடன்படிக்கை. நீ இதன்படி நடந்தேன்னா நீ என் ஜனம், நான் உன் தேவன் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ எனவே இப்படிப்பட்ட உடன்படிக்கையை ஆண்டவர் கொடுக்க வர்றதுக்கு முன்னாடி அந்த காட்சியை ஆண்டவர் எப்படி செட் பண்றாருன்னு பாருங்களேன். அந்த காட்சியை அதிகாரம் 19க்கு வந்துருங்க. அதிகாரம் 19 நான் வசனம் 16 வாசிக்கிறேன். 3ஆம் நாள்ல கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப 3ஆம் நாள் விடியற் காலத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும்
பலத்த மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. அப்ப பாருங்க, இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது, பயங்கரமான மேகம், கார் மேகம்னா கருமையான மேகம், பயங்கரமான மேகம் வருது. எப்படிப்பட்ட எக்காலம் பாருங்க, மகாபலத்த எக்கால சத்தம் உண்டாயிற்று. அதனால என்ன ஆச்சும் பாருங்க, மக்கள் நடுங்கினார்கள் என்று வசனம் சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, வசனம் 5 பாருங்க வேற என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் சீனாயின் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினார். அப்ப அக்கினிமயமான காட்சி. அந்த மலையே ஏதோ எரிமலையை போல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அக்கினிமயமான காட்சி, அது புகை காடா இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். அப்படி இருக்கிறத மாத்திரம் இல்ல, வசனம் 18 கடைசி பகுதி, மலை மிகவும் அதிர்ந்தது. அவ்வளவு பெரிய மலையே அசைஞ்சுதாங்க, அதிர்ந்துச்சாங்க. மலையே ஆடுச்சுன்னா என்ன ஆகுறது? மக்கள் என்ன நினைச்சிருப்பாரு? மலை அகிர்ந்தது. வசனம் 19 எக்கால சத்தம், ஏற்கனவே மகாபலத்த எக்கால சத்தம்னு சொல்லுது வசனம் 16. இப்ப 19 பாருங்க, எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. அப்ப மக்கள் ஆடி போயிருப்பாங்க. அதான் சொல்றேன், மக்கள் நடுங்கினார்கள் என்று சொல்லுது. அப்ப இந்த ஒரு சீனை நீங்க பாருங்க, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சீன். ஏன் கடவுள் இப்படி ஒரு பிக்சரை, ஒரு சீனை செட் பண்ணணும் அப்படின்னா, அவர் கொடுக்க போகிற கற்பனை அவ்வளவு உயர்ந்த தன்மையுடையது. எனவே அதனுடைய முக்கியத்துவத்தை மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த முக்கியத்துவத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனாலதான் இப்படிப்பட்ட ஒரு பக்தி வினயமான ஒரு பயங்கரமான காட்சியை ஆண்டவர் அந்த இடத்துல அமைத்து அந்த காரியத்தை கொடுக்கிறார். எனவே 10 கற்பனை அவ்வளவு முக்கியமானது என்பதை காண்பிக்கத்தக்கதாக, அந்த மக்கள் உணரத்தக்கதாக இவ்வளவு பயங்கரமான காட்சி அங்க இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமா. சோ மக்களும் நடுங்குறாங்க. எபிரேயர் 10 போனோம்னா மோசே கூட நடுங்கினான். கரெக்ட் தான். தொடர்ந்து இந்த 10 கற்பனை குறித்து வேற ஏதாவது செஞ்சாருங்களா ஆண்டவர்? ஆமா, இந்த 10 கற்பனையுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும்படியாக ஆண்டவர் பாருங்க, அவரே சொந்த விரல்னால எழுதுறாரு, அவரே கற்பலகைகள்ல எழுதுறாரு. அது உடஞ்சு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவரே தான் எழுதுறாரு. பாருங்க, பைபிள்ல எல்லா காரியங்களும் மற்ற தீர்க்கதரிசியினால் ஏவப்பட்டு எழுதினது, அவங்களுடைய கரத்தினால் தேவன் எழுத வைத்தார். ஆனா 10 கற்பனையை மாத்திரம் பாருங்க, எந்த கரத்தையும் தேவன் எழுத அனுமதிக்கவில்லை. அவரே தன்னுடைய சொந்த விரலினால், சொந்த கரத்தினால் எழுதினார். அப்ப இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றத அதுலயும் ஆண்டவர் காண்பிக்கிறார். தொடர்ந்து இன்னொரு கேள்விக்கு போவோம். சில நேரங்களில் பார்க்குறோம், நிறைய பேர் 10 கற்பனையை வாசிக்கிறாங்க, வசனம் 3 வாசிக்கிறாங்க. ஆனா வசனம் 2 வருது, வசனம் 1 தேவன் பேசி சொல்லியதுன்னு சொல்லி தான் 2 வருது. 2வது வசனத்தை வாச்சோம்னா, உன்னை அடிமைதன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து, யாத்திராகமம் 20 வசனம் 2, அடிமை வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண உன் தேவனான கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஸோ நான் தான் தெய்வம்னு சொல்ற போறவரு, அதுக்கு முன்னாடி எகிப்திலேருந்து விடுதலை ஆன சம்பவத்தை பத்தி பேசுறேன். ஏன் இதை போய் பேசுறாரு? அதை குறித்து என்ன நினைக்கிறேன்? ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. 10 கற்பனை ஆரம்பிக்கிறது என்னமோ 3வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது போலதான் இருக்குது. ஆனா வசனம் 2 தேவன் அழுத்தி சொல்லி 3வது வசனத்துக்கு போகிறார். நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புறேன். வசனம் 2, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த வார்த்தையில ஒரு லவ் சைன் உங்களுக்கு தெரியல? ஒரு அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தப்பா, நீ அங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தியே, உன்னை கூட்டு வந்த தேவன் நான் தான்ப்பா. அப்ப நான் உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கேன் பாத்தியா? அவருடைய அன்பின் வெளிப்பாட்டை, அவருடைய அன்பை சொல்லி அதுக்கப்புறம் 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இல்ல ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, ஆண்டவர் முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டாதான் அவருடைய கற்பனையை அவனால கடைபிடிக்க முடியும், இல்லைன்னா கடைபிடிக்க முடியாது. அதனாலதான் அவருடைய அன்பின் காரியத்தை சொல்லி அவர் 10 கற்பனையை வெளிப்படுத்துகிறார். எனவே அன்புதான் கற்பனையை கைக்கொள்ள வழிநடத்தும் என்ற அருமையான விஷயத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவன் எப்படி செய்கிறார். கண்டிப்பா கண்டிப்பா. தொடர்ந்து நம்ம 10 கற்பனை குறித்து உள்ள வந்ததால இன்னொரு கேள்வியும் வருது. நம்ம உபாகமம் 10ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா 10 கற்பனையை அவரு 2 கற்பனைகள் எழுதுறாரு. 2 கற்பனைகள், அது உள்ளும் புறமுமாக எழுதுறாருங்கிறதுல நம்ம வசனத்துல பார்க்கணும். கேள்வி என்னன்னா, ஏன் 2 கற்பனை எழுதணும்? ஒரு கற்பனையில எழுதியிருக்கலாம், இல்ல 3 கற்பனையில கூட எழுதியிருக்கலாம். 2 எழுதுறாரு. ஒருவேளை இடம் பத்தாம போயிடுச்சா, அதனால 2ஆம் முறை எழுதுறாரா? சரி, மோசை கிட்ட சொல்றாரு கற்பலைகளை உடைச்சிட்டான், உடைச்ச பிறகு கூட மோசை கிட்ட கூட சொல்றாரு 2 கற்பலை எடுத்துவாருன்னு தான் சொல்றாரு. ஏன் அந்த 2 முக்கியம்? ஆமா, இந்த கேள்வி என்கிட்டயே கேட்டிருக்காங்க. ஏன் கடவுள் ஒரே பலகையில எழுதியிருக்கலாமே, இல்லைன்னா
தேவன் திருத்துவ தேவமாய் இருக்கிறபடியால் திருத்துவத்தை குறிக்கும்படியாக 3 பலகைகளை எழுதியிருக்கலாம். ஏன் 2? அந்த 2க்கு பின்னாடி மிக முக்கியமான காரியம் இருக்குங்க. இந்த 10 கற்பனையவும் இயேசு புதிய ஏற்பாட்டுல சுருக்கி சொல்லும் பொழுது இப்படியா சொல்றார். நம்ம வசனம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனம் 37, 38 அப்படின்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா ஆமா, அது நீங்க வாசிங்களேன். மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனம் 37, 38. 37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனை கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இது முதலாம் பிரதான கற்பனை. ஓகே. இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாக என்பது. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது என்றார். சரியா? அப்ப ஆண்டவர் 10 கற்பனைய 2 விஷயமா பிரிச்சு சொல்றார். சோ நம்ம சின்ன வயசுல படிப்போம்ல, சோ தீஸ் திங்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 அப்படி நம்ம படிப்போம்ல. அப்படின்னா இவைகள் 2 வகைப்படும் அப்படின்னு சின்ன வயசுல படிச்சிருப்போம். அதே போல இந்த 10 கற்பனையில் ஆண்டவர் 2 கிளாசிபிகேஷன்ஸ் பண்றார். சோ முதல் 4 தனியா பிரிக்கிறாரு, அடுத்த 6 தனியா பிடிக்கிறார். அப்ப முதலாம் பிரதான கற்பனை உன் தேவனிடத்தில் அன்பு கூறணும். இதை உபாகமம் 6 பழைய ஏற்பாட்டுல இருந்து இயேசு கோட் பண்றாரு. அப்ப அங்க உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும். அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறும்படியாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதல் 4 காரியம் நாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லுகிறது. சோ தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறணும்னா எப்படி அன்பு கூறணும், சோ அதை முதல் 4 கற்பனைகள் சொல்லுது. பின் வருகின்ற 6 கற்பனைகள் பாத்தீங்கன்னா மனிதனுக்கு நாம் சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையை என்று சொல்கிறது. அப்ப மனிதனை எப்படி நேசிக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த 6 கற்பனையை நீ கடைபிடிக்கிறது மூலமாக மனிதனை நேசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ எனவே தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுவது, மனிதனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுவது. எனவே அதனாலதான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த 2 காரியம் இதில் அடங்கி இருக்கிறபடியால் தான் ஆண்டவர் இந்த 2 கற்பலகைகளில் தேவன் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ப கற்பனையின் பொருள் அன்பு என்று சொல்லுகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுதல், மனிதனிடத்தில் அன்பு கூறுதல். அப்ப விஷயம் என்னன்னா, நம்ம தேவனிடத்தில் உண்மையாவே அன்பு கூறுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம மனிதனிடத்தில் உண்மையாகவே அன்பு கூறுகிறோம் என்று சொன்னோம்னா நம்ம நிச்சயமா 10 கற்பனையை கடைபிடிப்போம். கண்டிப்பா. ஆமா. அப்படின்னா நீங்க இந்த பாயிண்ட் சொன்னதால இந்த கேள்வி வருது. 2 கற்பனைகள், 2 அன்பு, 2 விதமான அன்பு. மனிதனிடத்தில் அன்பு கூறணும், தேவனிடத்தில் அன்பு கூறணும். ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது புதிய ஏற்பாட்டுல வந்ததுன்னு நினைக்கிறாங்க. நீங்க பழைய ஏற்பாட்டுல இருக்குதா இது? ஆமா, பாருங்க. இந்த முதலாம் பிரதான கற்பனையை ஆண்டவர் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து இயேசு கோட் பண்றத நீங்க பார்க்க முடியும். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சோ இது அப்ப இது முதலாம் பிரதான கற்பனை. இப்ப இதற்கு இணையான 2ஆம் கற்பனை மனிதனிடத்தில் அன்பு கூறுவது போல, ஆமா உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மனுஷன். அது பாத்தீங்கன்னா லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆமா, நான் வாசிக்கிறேன் பாருங்க. லேவியராகமம் 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்று நான் கருத்தேன். இங்க இருந்து தான் இயேசு எடுத்துக்கோ. ஆமா, அங்கேயே இருக்குது. நீங்க நீ உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனில் அன்பு கூறுவாங்க. ஓகே, கரெக்ட். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையாவே நான் தேவன்ட்ட அன்பு கூறுறேன், உண்மையாவே நான் மனுஷன்ட்ட அன்பு கூறேன்னு ஒரு மனுஷன் சொல்றான் அப்படின்னா அவன் நிச்சயமாக 10 கற்பனையை கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் வேணா சொல்லிக்கலாம், ஆண்டவர் பார்வையில அது அன்பு கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ஆண்டவர் என்ன செஞ்சாலும் பல அர்த்தம் இருக்கும். 2 கல்ல எடுத்ததுக்குள்ள இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்ம தொடர்ந்து இன்னொரு கேள்விக்கும் செல்லலாம். இந்த 10 கற்பனை தொடங்கும் போது இன்னொரு கேள்வியும் வருது. யாத்திராகமம் 20க்கு வாங்களேன். யாத்திராகமம் 20 வசனம் 1 பாத்தீங்கன்னா, தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் யாவன வருது. ஓகே. ஸோ என்ன கேள்வின்னா, தேவன் பேசி சொல்லிய கட்டளைகள் தான் வந்திருக்கணும், வார்த்தைகள்னு வருது. கரெக்ட். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, ஆக்சுவலா இது ரொம்ப நுணுக்கமான நல்ல கேள்வியா நான் பாக்குறேன். தேவன் பேசி சொல்லிய கட்டளைகள் ஆவன இப்படி வந்திருந்தா ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இருக்கும் நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு. ஆனா பாருங்க, வார்த்தைகள் ஆவன. இப்ப இதே இதை பாருங்க, நம்ம ஏற்கனவே அந்த வசனத்தை வாசிச்சோம், மறுபடியும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 34:28க்கு போங்களேன். இதே புஸ்தகத்துல 34ஆம் அதிகாரம் 28வது வசனத்துக்கு போங்க. அங்கேயும் இதே காரியத்தை இன்னும் தெளிவா மோசே சொல்றத பார்க்கலாம். 34:28 வாசிங்க. 34:28. ஓகே.
அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். அப்ப பாருங்க, 10 கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கைன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். உடன்படிக்கையின் கட்டளைகள் நீங்க சொல்லல, 10 கற்பனை ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகள். இந்த வார்த்தையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த வார்த்தை அப்படின்ற இந்த வார்த்தைக்குரிய எபிரேய பதத்துக்கு, எபிரேய மூல வார்த்தைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா டாபர், நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, அதுதான் அந்த எபிரேய பதம் டாபர். அந்த வார்த்தை என்ற வார்த்தைக்கு இணையான பொருள் அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கு தத்தம் என்று. வாக்கு தத்தம். அப்ப உடன்படிக்கையாகிய வாக்கு தத்தம் என்று இப்ப இந்த வசனத்தை அப்படியே வாசிச்சீங்கன்னா இப்படி வாசிக்கலாம் பாருங்க. 24-28 அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்களை பலகைகளில் எழுதினான். அப்ப 10 கற்பனைய வாக்கு தத்தங்கள் என்பது போல் எபிரேய மொழியில அப்படி அர்த்தம் கொள்ளணுமா வருது. இந்த வார்த்தைய பாத்தீங்கன்னா அப்படியே இது வந்து பாத்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கில வேதாகமத்துக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா, எனக்கு முதல்ல இந்த இதை வாசிக்கும் போது, நான் முதல்ல இங்கிலீஷ் பைபிளை வாசிக்கும் போது எனக்கு இந்த டவுட் வந்துச்சு. என்ன இது, thou shall not kill, thou shall not commit adultery, thou shall not bear false witness. அப்ப நீ இது இங்கிலீஷ்ல எப்படி வரும் பாரு, எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா you should not kill, you should not commit adultery. அப்படின்னா இது அப்படியே தமிழ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீ கொலை செய்யக்கூடாது, நீ விபச்சாரம் செய்யக்கூடாது, நீ களவு செய்யக்கூடாதுன்னு வந்திருக்கணும். ஆனா இது எப்படி வருதுன்னு பாருங்க. ஆங்கிலத்துல உள்ளது அப்படியே எடுத்து நீங்க மொழிபெயர்த்தீங்க அப்படின்னா thou shall not commit adultery, thou shall not killன்னு எடுத்துக்கிறோமே. thou shall not kill அப்படின்னா நீ கொலை செய்யக்கூடாதுன்னு வந்திருக்கணும். ஆனா எப்படி வருதுன்னா, நீ கொலை செய்யாதிருப்பாய், நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாய், நீ களவு செய்யாதிருப்பாய் அப்படின்னா நீ செய்ய மாட்ட. என்னடா அது, கட்டளை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஏதோ நீ செய்ய மாட்டேன்னு எதிர்காலத்துல நீ இப்படிதான் இருப்ப, ஏதோ வாக்குத்தத்தம் போல உங்களுக்கு தெரியல. அதான் ஏதோ வாளாக்காமல் தலையாக்குவா, கீழாக்கும் மேலாக்குங்கிற மாதிரி நீ கொலை செய்ய மாட்டேன், வாக்குத்தத்தம் போல. ஆமா, நீ வந்து விபச்சாரம் செய்ய மாட்ட, நீ களவு செய்ய மாட்ட, நீ தப்பு செய்ய மாட்ட அப்படின்ற மாதிரியே வருது. அப்ப பாருங்க, இது கட்டளைகளை எபிரேய பதத்துல ஆண்டவர் அற்புதமாக, இது கட்டளைகள் அல்லப்பா, இது வாக்குத்தத்தம் என்பதை அங்கு சொல்கிறார். அப்ப இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, உண்மையாகவே ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாக இயேசு போகும் பொழுது அவன் இனிமே களவு செய்ய மாட்டான், அவன் இனிமே விபச்சாரம் செய்ய மாட்டான், அவன் இனிமே கொலை செய்ய மாட்டான் அப்படின்றது. அப்ப இதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ எனவே எவ்வளவு அற்புதமான அர்த்தத்தோடு ஆண்டவர் இந்த கட்டளைகளின் வார்த்தைகளை வாக்குத்தத்தமா வச்சிருக்கிறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இன்ஃபேக்ட் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமும் கூட, ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் கூட. இயேசுவை நம்ம ஏத்துக்கிட்டா கட்டளையா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை நம்ம பார்க்க வேணாம். தேவன் நம்ம இடத்தில் போனா அவருடைய கட்டளைகளை நம்முடைய வாஞ்சையாக, நம்முடைய விருப்பமாக அவர் மாற்றிடுவார். ஸோ இட்ஸ் நோ மோர் அ பர்டன், இட் பிகம்ஸ் அவர் டிசையர். அது இனிமேல் பாரம் கிடையாது, அது நம்முடைய விருப்பமாக இருக்கிறதுபடியால் அது ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் வார்த்தைன்னு போட்டதுக்கு அது வாக்குத்தத்தம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா இருக்குது. ஸோ ஆண்டவர் கட்டளையே கொடுக்கல, வாக்குத்தத்தமே கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இனிமே 10 கட்டளைகளை நம்ம இயேசு நம் இருதயத்திற்குள்ளாக போனாங்க அப்படின்னா, 10 கட்டளைகள் என்பது 10 கட்டளைகள் அல்ல, அது 10 வாக்கு தத்தங்களாக நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிடும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அருமை. நம்ம தொடர்ந்து இன்னொரு கேள்விக்கு போகலாம். அப்ப வாக்கு தத்தங்களா இருக்குது கற்பனை. ஆனா என்ன கேள்வி வருதுன்னா, ரோமர் 3:20 வாங்களேன். ரோமர் 3:20 வந்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம், அதாவது இந்த 10 கற்பனை என்ன செய்ய முடியாதுன்னு நாங்க சொல்லுது. ரோமர் 3:20 நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமனாக்கப்படுவது இல்லை. ரொம்ப தெளிவா வருது. எந்த மனுஷனும், அது யூதனா இருந்தாலும் சரி, கிரேக்கனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நீதிமானம் ஆக முடியாதுன்னு தெளிவா சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த நியாயப்பிரமாணம் எனக்கு எதுக்கு? ஓகே, என்ன நீதிமானம் ஆக்குமா? முதல்ல அதை சொல்லுங்க. ஆமா,
நீங்க கேட்குற கேள்விக்கு ஒரே வரியில ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பதில் சொல்லணும் அப்படின்னா, தேவனுடைய நியாயப்பிரமாணம் நீதிமான் ஆக்காது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டா சிலருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கலாம், அதிர்ச்சியா கூட இருக்கலாம். ஆனா இதான் உண்மை. அப்ப நியாயப்பிரமாணம் நம்ம நீதிமான் ஆக்காதுன்னா, நியாயப்பிரமாணம் நம்ம ரட்சிக்காது அப்படின்னா எது ரட்சிக்கும்? வாங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சாதான் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தினால் வரும் நீதிமானாக்கப்படுவதில்லை, ரட்சிக்கப்படுவதில்லை, கிருபையினால் தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான், ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எனவே கிருபையினால் தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை வேதாகமம் திட்டவட்டமா வந்து சொல்லுது. புரியுது. அப்ப நீதிமான் ஆவது நியாயப்பிரமாணம் இல்ல. அப்படின்னா ஆண்டவர் ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமா நியாயப்பிரமாணத்தை வந்து கொடுக்குறாரு? பயங்கர காட்சியா இருக்குது, இந்த டிடிஎட் சவுண்ட் எல்லாம் போட்டு வராரு, எதுக்கு வரும்? அப்ப நியாயப்பிரமாணத்தை எதுக்கு தான் கொடுத்தாரு? ஓகே, இது ரொம்ப 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 கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதை சரியா புரிஞ்சுக்கிறதுனாலதான் இன்னைக்கு பல கிறிஸ்தவ சமுதாயங்கள் பிளவுபட்டு கிடைக்கின்றன. ஆமா, இப்ப நம்மை ரட்சிக்காத, நம்மை நீதிமானாக்காத நியாயப்பிரமாணம் நமக்கு எதற்கு? ஆமா ஆமா. அப்புறம் ஏன் நம்ம நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு காட்சியோடு தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தை ஏன் கொடுக்கணும்? இது பத்தாததுக்கு அவரே உட்கார்ந்து எழுதி பாருங்க, எழுதி கொடுத்தது. அப்ப ஏன் அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்தது நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? அதை நம்ம பாருங்க, வேதாகமத்துல சில காரியத்தை பார்க்கலாம். ஏன் தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? ஒன்று, ஆமா, முதலாவது நம்ம பார்த்துக்கிறோம், நியாயப்பிரமாணம் என்பது தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் அப்படின்றத நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். ஸோ நியாயப்பிரமாணம் என்பது ஏதோ கட்டளைகள் அல்ல, அது அவருடைய குணத்தின் டிஸ்கிரிப்ஷன்ஸ். இட்ஸ் அ டிரான்ஸ்கிரிப்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் கேரக்டர். இப்போ உங்க குணத்தை ஒரு 10 வரியில எழுதி கொடுங்க அப்படின்னா உங்களால எழுத முடியாது. ஆனா ஆண்டவர் தன்னுடைய குணத்தை 10 வரிகளில் சுருக்கி எழுதி கொடுக்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், நீ கொலை செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா அவருடைய குணம் என்ன? நான் கொலை செய்யறவன் இல்லப்பா, நான் ஜீவனை கொடுக்கிறவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப களவு செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ களவு செய்யாது இருப்பாய் அப்படின்னா, இல்லப்பா, ஏன் தெரியுமா நீ களவு செய்யக்கூடாது? நான் களவு செய்ய மாட்டேன், மாறாக நான் சொத்துக்களை கொடுப்பவன், ஆசீர்வாதங்களை கொடுப்பவன், நான் வந்து களவு செய்யறவன் இல்லை, அதனால என்ன போல நீ இருக்கணும் அப்படின்றதுக்காக நீ களவு செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ எனவே ஒவ்வொரு பிரமாணமும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகின்ற வாக்கியங்களாக இருக்கிறது. எனவே பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்ததன் ஒரு நோக்கம், முதல் நோக்கம் அவருடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ள. ஒன்று, அவருடைய குணத்தை காட்டுற ஒரு கண்ணாடி. ஆமா, ஒரு குணத்தை காட்டுகின்ற விளக்கங்கள். சரியா? ஒன்று. இரண்டாவது, தேவன் எதற்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? அப்படியே வாங்க, பவுல் நம்மளை விட ரொம்ப விளக்கமா சொல்ற. ரோமர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அப்ப பாத்தீங்களா, நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்தது நோக்கம். இரண்டாவது நோக்கம் என்னன்னு பாருங்க, நியாயப்பிரமாணம் என்பது பாவத்தை குறித்த அறிவை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பாவம்னா என்ன அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ எனவே நீ பாவம் செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது? பிரமாணத்தை மீறக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ எனவே பாவம் என்றால் என்ன என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு காரியமாக வேதாகவும் இருக்கிறது. அப்ப பிரமாணத்திட்ட போனா எது பாவம் எது பாவம் இல்லை அப்படின்னா, தேவனுடைய பார்வையில் எது சரி எது தவறு என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? பிரமாணத்துக்கு பிரமாணத்தின்படி இருந்தா தேவனுடைய பார்வையில் சரி, இது பிரமாணத்தின்படி இல்லைன்னா அது தேவனுடைய பார்வையில் சரியில்லை. அப்ப பிரமாணத்தை கொடுத்தது தேவனுடைய இரண்டாவது நோக்கம், எது பாவம் எது பாவம் இல்லை, பாவத்தை குறித்த அறிவை நாம் அடையத்தக்கதாக தேவன் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். மூன்றாவது இன்னொரு நோக்கமும் இருக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததுக்கு. பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பிரமாணத்தினுடைய இன்னொரு நோக்கத்தை, another function of the 10 commandments என்னன்னு பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப நம்ம விசுவாசத்தினால, தேவனுடைய கிருபையினால நம்ம விசுவாசிச்சோம்னா நம்ம நீதிமானாக்கப்படுவோம். கண்டிப்பா. சரி, கிருபை இருக்கு, நம்ம விசுவாசம் இருக்கு, நீதிமானாக்க போறோம் இருக்கு. இப்ப இதுல நியாயப்பிரமாணத்துக்கு என்ன பார்ட்
அது என்ன பார்ட் ப்ளே பண்ணுது, அதோட ரோல் என்ன அப்படின்னா அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. ஆமா, நம்ம விசுவாசத்தினால நம்ம நீதிமானாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் ஒரு வேலையை செய்தான். என்ன? நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருக்கிறது. உபாத்தினா ஒண்ணும் கிடையாது, ஸ்கூல் மாஸ்டர் ஆங்கிலத்துல வரும், ஒரு ஆசிரியர். அப்ப டீச்சர் என்ன சொல்லுவாரு, இங்க போ, இங்க போகாத. ஸோ இட்ஸ் அ பாயிண்டிங் ஸ்டிக் கைண்ட் ஆஃப். ஸோ அப்ப என்னன்னா, நீ பாருப்பா, ஒரு மனுஷன் நியாயப்பிரமாண்ட போறான், அவன் பாவின்னு உணர்றான். ஐயோ நான் பாவி, என் பாவத்தை போக்கணும், நான் எங்க போறதுன்னு கேட்டா நியாயப்பிரமாணம் சொல்லி கொடுக்கும், கிறிஸ்துவிட்ட போப்பா, நீ கிறிஸ்துவிட்ட. அப்ப கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற ஒரு உபாத்தி, ஒரு ஆசிரியர். அப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய மூன்றாவது வேலை என்ன? கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற ஒரு வேலையா. அது பாவத்தை சுட்டி காட்டி நீ கிறிஸ்துவனிடத்துல போகணும் அப்படின்ற ஒரு வேலையா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சா ரட்சிப்புனா என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாணம் என்பது ஒரு கண்ணாடி போல, உன் பாவம் என்னன்னு சுட்டி காட்டும். ஆனா அந்த கண்ணாடியை வச்சு மூஞ்சில உள்ள அழுக்க எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. நியாயப்பிரமாணம் நம் பாவத்தை நீக்க முடியாது. நியாயப்பிரமாணம் உன்னை கிறிஸ்துவனிடத்துல வழி நடத்துகிறதாக இருக்கிறது. ஸோ எனவே இது பிரமாணத்தினுடைய மூன்றாவது வேலை. ஸோ இந்த நோக்கங்களிற்காகத்தான் தேவன் நியாயப்பிரமாணத்தை மனிதர்கள் எடுத்து கொடுத்தார். இன்னொரு நோக்கமும் இருக்கு, ரொம்ப அழகான நோக்கம் பாருங்க. இந்த நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை ஆபத்திலிருந்து எப்படி சொல்றேன்னு பாருங்களேன். இப்ப இதுதான் உன்னுடைய பவுண்டரி, இதுதான் உன்னுடைய எல்லை, இதை தாண்டி போனா உனக்கு ஆபத்து இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, கொலை செய்யாது இருப்பாயகன் களவு செய்யாது இருப்பாயின்னு சொல்லுது. இல்ல எனக்கு ஆசையா இருக்கு, நான் போய் களவு செஞ்சுக்கிறேன்னு சொன்னா அதனுடைய விளைவு எல்லாரும் போட்டு மொத்துவாங்க, ஒரு கூட்டத்துல போய் களவு செஞ்சா, இல்லைன்னா ஜெயில போய் போட்டுருவாங்க. அப்ப அந்த விளைவுகள் இருந்து தான் அவனுக்கு அறிவை கொடுக்குது. ஏய் இதை தாண்டி போயிடாத, இதை தாண்டி போனேன்னா உனக்கு ஆபத்து இருக்கு. அப்ப ஒரு மனுஷனை ஆபத்தை குறித்து உணர்த்தி ஒரு எல்லையை அவனுக்கு நியமித்து ஒரு வேலி போல் அவனை பாதுகாக்கிறது. ஸோ எனவே இது நியாயப்பிரமாணத்தினுடைய நான்காவது வேலையா கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த நோக்கங்களுக்காண்டி தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் நம்ம நீதிமானாக்குறதுக்காக அல்ல, மாறாக இந்த 4 நோக்கங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நியாயப்பிரமாணம் எவ்வளவு முக்கியமானது, என்ன வேலை செய்கிறது, என்ன ரோல் அதுக்கு இருக்குன்றதை நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப அழகான பதில்கள். இப்ப தேவனுடைய குணத்தை காட்டுது, ஆமா, பாவத்தை காட்டுது, பாவம் எதுன்னு சுட்டி காட்டுது. அப்புறம் மூன்றாவது சொன்ன கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துது. 4வது எல்லைக்கெல்லாம் போல, வாழ்க்கையின் எல்லை கோடு போல அது இருக்குது. முக்கியமான காரணம் இருக்கிறத பார்க்க முடியுது. இது பிடிங்காச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு இருக்கு. கரெக்ட் தான். ஸோ அதனால தான் இப்படி பிரமாண்டமா வராருன்னு புரியுது. கரெக்ட், ரொம்ப அழகான பதில்கள். தொடர்ந்து இன்னொரு கேள்வி இருக்குது, இது மக்களுக்கு வர வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா இந்த வசனத்தை எடுத்து காட்டி என்ன கேட்கறாங்கன்னா, இந்த கேள்வி கேட்கறாங்க. நம்ம அந்த வசனத்துக்கு போவோமே. ரோமர் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கு நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். இந்த வசனத்தை தான் எடுத்து சில பேர் கேள்வி கேட்கிறாங்க. நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிட்டாரு அப்படின்னா முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான், இனிமேல் எதுக்கு அந்த நியாயப்பிரமாணம், இப்படிதான் கேட்கறாங்க. ஆமா, என்ன பதில் சொல்லலாம்? ஆமா, இப்ப பாருங்க, இதோட சேர்ந்து இன்னும் சில வசனங்கள்லாம் கோர்த்து கூட காமிப்பாங்க. ஒரு ஜோடி வசனம் அவங்க போடுவாங்க. என்ன ஜோடி வசனம்? கிறிஸ்து சிலுவையில நியாயப்பிரமாணத்தை அறைஞ்சிட்டாரு. இந்த வசனத்துல இருந்து கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டாரு. சோ கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். சோ he ended the law, so we have no, நமக்கு இனிமே நியாயப்பிரமாணம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சோ இந்த இடத்துல பிரச்சனையா இருக்கிற, தவறாக புரிந்து கொள்கிற ஒரு முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா முடிவு என்ற வார்த்தை. நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார், முடிச்சிட்டார், அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அப்ப முடிவுனா என்ன முடிவு? அப்ப சரி, இப்ப இதே பவுல் நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டாருன்னே வச்சுக்கிறோமே. இப்ப இயேசு வந்தவனே நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டாரப்பா அப்படின்னா அவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார். இனிமே நீ யாருமே நியாயப்பிரமாணத்தை கைக்குள்ள வேணாம் அப்படின்னு யார் சொல்றா? அவங்க சொல்றபடி பார்த்தா பவுல் தான் சொல்றாரு. இப்ப இதே பவுல் நியாயப்பிரமாணத்தை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. அப்ப பாருங்க, ரோமர் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. இதே நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டாருன்னே வச்சுக்கிட்டோம்னா இங்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்திக்கிறோம். பாத்தீங்களா, நீ தூக்கி நிறுத்துறோமே, நிலை நிறுத்துறோமே. அப்ப முடிச்சிட்டாரு அப்படின்னா ஏன் இங்க பவுல் தூக்கி நிறுத்தாரு? ஒரு வசனம் இல்லைங்க, பல வசனம் இருக்கு. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 7:7 வாசிங்களேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 7:7 என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தை நான் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை.
அது சொல்ற இச்சையா திருப்பாயன் பாவம் சொல்லனா எனக்கு எப்படி தெரியும்? பவுலுக்கே தெரியாதாங்க. உதாரணத்துக்கு சொல்றாரு, இப்ப நிச்சயா திருப்பாயன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்கறதே நியாயப்பிரமாணம் தான்ப்பா. அப்ப நியாயப்பிரமாணம் வேணும்னு அங்க நிலைநிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இங்க எனக்கு பாவத்தை குறித்த அறிவு இதான்பா கொடுக்குது அப்படின்றாரு. இன்னொரு இடத்துக்கு போங்க, பிரமாணத்தை குறித்து என்ன சொல்றாரு பாருங்களேன். அதே ரோமர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு போங்க. 12. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. பாத்தீங்களா, கற்பனை நன்மையா பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அப்ப நன்மையா இருக்குன்றாரு, பரிசுத்தமா இருக்குன்றாரு, நிலைநிறுத்துறன்றாரு. தேவைன்னு சொல்ற பவுல் ஏன் அங்க முடியும் அப்படின்னா, அந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்வதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த முடிவு என்ற வார்த்தையை நாம் தவறாக விளங்கி கொண்டிருக்கிறோம். இதே வார்த்தை, இந்த முடிவு என்ற இந்த தமிழ் வார்த்தைக்கு எந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா டீலோஸ், TELOS சொல்லலாம். டீலோஸ் என்ற வார்த்தை. இப்ப இதே டீலோஸ் என்ற வார்த்தை இன்னொரு வசனத்திலே வருது. அங்க முடிவு என்ற வார்த்தையை அப்படியே எடுத்துக்கலாமான்னு நீங்க பாருங்க. போங்களேன், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துக்கு நீங்க போங்க. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாரு. சரி, இந்த இடத்துல பாருங்க, கர்த்தருடைய செயலின் முடிவுன்னு இருக்கு. நீங்க ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா செயல்ன்ற வார்த்தை வராது, கர்த்தரின் முடிவு அப்படின்னு இருக்கும். அப்ப இதில் கர்த்தரின் முடிவை பார்த்து அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாமா? கர்த்தரின் முடிவுனா அப்ப கர்த்தருக்கு அங்கேயே முடிவு வந்துருச்சா? அது அர்த்தம் கிடையாது. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய ஃபைனல் அவுட்கம், அப்படி அதோடைய கோல், அதோட பர்பஸ், ஸோ இது அதோட ரிசல்ட். ஸோ இப்படிதான் வந்து இங்க அர்த்தம் வருகிறதா இருக்குது. எனவே முடிவு என்ற வார்த்தையை அங்கு நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்க, அதே டீலோஸ் என்ற வார்த்தை வேறு இடத்தில் வரும்பொழுது எப்படி மொழிபெயர்க்க, தமிழ்ல வேற எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா எண்டுன்னு தான் வரும், ஆனா தமிழ்ல வந்து பாருங்க அது மாற்றி மொழிபெயர்க்கப்பட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த வசனத்துக்கு போங்க, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு போங்க. உங்கள் விசுவாசின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். போதும். இப்போ உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு, இது இங்கிலீஷ்ல எப்படி வந்து தெரியுமா? Receiving the end of your faith, even the salvation of your souls. End of your faith. அப்ப விசுவாசத்தின் முடிவு அப்படின்னா விசுவாசம் முடிஞ்சிருச்சா? அப்ப இனிமே விசுவாசிக்க வேணாமா? அப்படி கிடையாது. உங்கள் விசுவாசத்தின் பலன், ரொம்ப தமிழ்ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க, பலன் அப்படின்னா அதனுடைய ஃபைனல் அவுட்கம், அதனுடைய ரிசல்ட், அதனுடைய நோக்கம் அப்படின்றது. அப்ப அந்த இடத்துல எப்படி அந்த வார்த்தை முடிவு என்ற வார்த்தை, இந்த இடத்துல மட்டும் பாருங்க முடிவுன்னு போடல, அவங்க பலன்னு போட்டாங்க. ஆனா அந்த இடத்துல பாருங்க முடிவுன்னு போட்டாங்க. ஆனா ஒரே கிரேக்க வார்த்தை தான் அந்த இடத்துல வருது. இந்த இடத்துல வர அதே டீலோஸ் என்ற வார்த்தை தான் 1 பேதுரு 1:9 வர்றது தான் அங்க வந்து பாருங்க ரோமர் 10:4 வந்து வருது. அப்படின்னா அந்த இடத்துல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னா நோக்கம், குறிக்கோள் அப்படின்னு அர்த்தம் வரும். இதே டீலோஸ் என்ற வார்த்தை, முடிவு என்ற வார்த்தை எங்க இருக்குல்ல, இதே டீலோஸ் என்ற வார்த்தை இன்னொரு வசனத்துல இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயமான வசனம் 1 தீமோத்தேயு 1:5க்கு போங்களேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்துக்கு போங்க. அந்த வசனத்தை வாசிங்க, நான் சொல்றேன். கற்பனின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்ப கற்பனையின் பொருள் அன்பு. அந்த பொருள் என்ற வார்த்தைக்கு வந்த வார்த்தை தான் டீலோஸ். இப்ப அந்த டீலோஸுக்கு முடிவு எடுத்துங்க போடுங்களேன், கற்பனையின் முடிவு அன்பு அப்படின்னு போட முடியாது, சரிங்களா? அப்ப அப்படின்னா என்ன சொல்ல வரோம்னா, டீலோஸ் என்ற வார்த்தைக்கு பொருள் என்றும் அர்த்தம் இருக்கிறது, டீலோஸ் என்ற வார்த்தைக்கு நோக்கம், குறிக்கோள் என்றும் அர்த்தம் இருக்கிறது, டீலோஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்றும் அர்த்தம் இருக்கிறது, சரிங்களா? அத மீனிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இதே எண்ணத்தோட நீங்க போய் இப்ப ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை போய் நீங்க வாசிங்க. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாக்கும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அப்ப நியாயப்பிரமாணத்தின் நோக்கமாக இருக்கிறார், நியாயப்பிரமாணத்தின் குறிக்கோளாக இருக்கிறார், நியாயப்பிரமாணத்தின் அர்த்தமாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா விசுவாசிக்கிறவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு. அப்ப நீதி எப்படி நம்ம ஏற்கனவே படிச்சோம், நீதி வந்து கிறிஸ்துவிட்ட போனாதான் கிடைக்கணும். அப்ப கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம். அப்போ ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்திட்ட போனா நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவை நோக்கி அவனை வழிநடத்துகிறது. எனவே நியாயப்பிரமாணத்தின் நோக்கம்
கிறிஸ்துவினிடத்துல போய் நம்ம நீதியை பெற்றுக்கொள்ளணும், கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவை அர்த்தப்படுத்துகிறது, கிறிஸ்துவை நம்மை நோக்க வைக்கிறது, கிறிஸ்துவை நோக்கி நம்மை வழிநடத்துகிறது. ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த அர்த்தத்தோட வாசிங்க, கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம முதல்ல ஒரு பேசிக்கா புரிஞ்சு ஒரு கேள்வி கேட்கணும். இந்த இடத்துல பவுல் நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டேன்னு சொல்றாருன்னா மற்ற இடத்துல போய் ஏன் நியாயப்பிரமாணம் நிலை நிற்கிறதேன்னு ஏன் சொல்லணும், அது அவசியம்னு ஏன் மற்ற இடத்துல சொல்லணும் சொல்ல அப்படின்னா இந்த இடத்துல முடிவு என்ற வார்த்தைக்கு வேறு அர்த்தம். அதுதான் நம்ம இங்க பார்த்தோம். இப்ப கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நோக்கமாக இருக்கிறார், அதனுடைய அர்த்தமாக இருக்கிறார், அதனுடைய குறிக்கோளாக இருக்கிறார் என்பதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். ரோமர் 10:4 சொல்லுது, கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் நோக்கமாக இருக்கிறார். அப்படின்னா அதுல இருந்து நம்ம நடைமுறைக்கு தேவையான ஒரு பாடம் என்னன்னா, கிறிஸ்துவின் பலத்தினால் மாத்திரமே ஒருவனால் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியும். அப்ப கிறிஸ்துவனுடைய உதவி. ஆனா ஏன் இந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா, யூதர்கள் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்து எங்களுக்கு தேவையில்ல, நியாயப்பிரமாணம் எங்களுக்கு போதும், அது எங்களுக்கு நீதியை கொடுக்கும். கிறிஸ்து இல்லாமல் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மட்டும் வைத்து தன்னுடைய நீதியை தேடுகிறார்கள். அது ஒருபோதும் அவர்களுக்கு நடக்க போவது கிடையாது. அதனால நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான நடைமுறை பாடம், கிறிஸ்துவனிடத்துல போய் பலத்தை கேட்கணும். அப்பா என்னால சத்தியமா முடியாதுப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படி கேட்கிறவனால் மாத்திரமே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியும், கிறிஸ்துவே பலனை கொடுப்பார் என்பதுதான் நம்ம படிக்கிற இந்த பாடத்தினுடைய 5வது பாடமா இருக்கு. ஸோ ரொம்ப அழகாக ஒவ்வொரு பாடங்களையும் சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் முக்கியமாக இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்குறோம், பாடத்தை மட்டும். அப்போ இது வரைக்கும் நம்ம மொத்தம் 5 பாடங்கள் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். முதலாவது, யார் தேவனுடைய ஜனமாக இருக்க முடியும்? அவருடைய வாக்கை உள்ளபடி கேட்டு யார் அவருடைய உடன்படிக்கையை கைக்கொள்ள தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, யார் அவருடைய உடன்படிக்கையை கை கொள்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய ஜனம். 2வது பார்த்தோம், தேவனை நம்ம அணுகிறோம், எப்படி நாம் அணுகணும்? தேவனை பயத்தோடும் பக்தியோடும் தாழ்மையோடும் நம்ம தேவனை போய் வந்து அணுகணும். ஏன்னா தானோன்னு போய் நம்ம வந்து தேவனை அணுகக்கூடாது. ஸோ ஜெபிக்கும் பொழுதும், நம்ம சபைக்கு போகும் பொழுதும், வேதம் வாசிக்கும் போதும், ஜெப கூட்டத்திற்கு போகும் பொழுதும் நம்ம பக்தி வினயத்தோட நம்ம அந்த இடத்துல இருக்கணும். தேவன் அந்த இடத்துல இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக பக்தி வினயத்தோட நம்ம இருக்கணும் அப்படின்ற பாடத்தை நம்ம கத்துக்கிட்டோம். 3வது நம்ம கத்துக்கிட்ட பாடம், ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று சொன்னால் அவன் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டால்தான் அவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான் என்று அர்த்தம். ஒருவன் மனுஷனிடத்தில் அன்பு கூறுகிறான் என்று சொன்னால் அவன் தேவனுடைய கற்பனையை கை கொண்டாதான் அவன் அன்பு கூறுகிறான் அர்த்தம், இல்லைன்னா அவன் பொய்யன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். 4வது நம்ம படிச்ச முக்கியமான பாடம், 10 கற்பனைகளும் 10 கற்பனைகள் அல்ல, அது மாறாக அது 10 வாக்கு தத்தங்கள். ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாக கிறிஸ்து சென்றால் 10 கற்பனைகளும் 10 வாக்கு தத்தங்களாக மாறிடும். அந்த கற்பனைகள் எல்லாம் அவனுடைய விருப்பமாக மாறிடும். அது அவனுடைய வாழ்க்கையில் ஆசையோடு போய் அவன் நிறைவேற்றுவான், பாரத்தோடு அல்லன்ற 4வது பாடத்தை பார்த்தோம். 5வது, கிறிஸ்துவின் பலத்தினால் மாத்திரமே நியாயப்பிரமாணத்தை நாம் கடைபிடிக்க முடியும் என்ற ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம பார்த்து முடிச்சோம். கண்டிப்பா ரொம்ப அழகான பாடங்கள். உங்களுக்கு பாடம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்றீங்களா? நீங்க இந்த நியாயப்பிரமாணத்தில் வாழ நினைக்கிறீங்களா? இந்த நியாயப்பிரமாணத்தை கேள்விகள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? யோசிங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நாங்கள் பார்க்குறோம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம முடிவுக்கு போவோம். முடிவு ஜெபத்தை நம்ம இருக்கிற டேனியல் சிவா அவர்கள் அவங்களே ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நல்ல பாடத்திற்காக நன்றி அப்பா. நாங்கள் உங்கள் உடன்படிக்கையை கை கொள்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. உங்களுடைய ஜனமாக இன்னொரு விஷயம் எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு முறையும் இதுக்கு முன்னாடி நாங்கள் பக்தி வினயம் இல்லாமல் உங்களிடத்துல வந்ததுக்காக எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இனிமேல் நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களிடத்துல வரும்பொழுது பக்தி வினயத்தோடு வருவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் தகப்பனே 10 கற்பனையும் 10 வாக்கு தத்தங்கள் என்ற ஒரு ஊக்கமான ஒரு செய்தியை, எங்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்து எங்களை நீங்கள் பலப்படுத்தினதற்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய பலத்தினால் நாங்கள் ஒவ்வொருவரும் பிரமாணங்களின்படி வாழவும், உங்களுடைய நாமத்தை உயர்த்தவும், உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இவைகள் யாவையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்புள்ள பிதாவே. ஆமென்.